ஷார்ட்ஸ் வீடியோவை எப்படி வைரல் ஆக்குறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பொதுவாகவே ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு வியூஸ் வந்துட்டு அப்படியே நின்று வந்திருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் தெளிவாக 3 விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கும். என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிடிஆர், அதுக்கப்புறம் வாட்ச் டைம், அதுக்கப்புறம் வைரல் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா சிடிஆர்னு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிளிக்ஸ் இல்லாட்டா இம்ப்ரெஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீடியோ மேலே கிளிக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது சிடிஆர். அதே இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டில் போகும் பார்த்தீங்களா, ஷார்ட்ஸ் ஃபீல்டில் அப்போ இம்ப்ரெஷன் ஆகிட்டு அது மேலே கிளிக் பண்ணுவாங்க பாருங்கள், அது இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ண வைக்கிறது, இம்ப்ரெஷன் பண்ண வைக்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கு வீடியோ வைரல் ஆகாது. அது என்னன்னா வாட்ச் டைம் இல்லாட்டா மினிட்ஸ் வாட்ச்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செஷன் வாட்ச் டைம்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இருக்குது. முதல்ல இந்த வாட்ச் டைம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வாட்ச் டைம்னா உங்கள் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வீடியோ ஜனங்க எவ்வளோ தூரம் பார்க்குறாங்க என்பது தான் வாட்ச் டைமு. இதை பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் வாட்ச்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் வீடியோவை எத்தனை நிமிஷத்துக்கு ஜனங்க பார்த்துக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் வீடியோ ப்ரொமோட் ஆகும். இப்போ உங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஜனங்க பார்க்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் நிறைய பேருக்கு உங்கள் வீடியோவை ப்ரொமோட் பண்ணும். இதுலேயும் அதிகமாக உங்கள் வீடியோ ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா செஷன் வாட்ச் டைம் நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதாவது இப்போ உங்கள் வீடியோ ஜனங்க கடைசி வரைக்கும் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் யூடியூப்பை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுங்களா, அப்போ உங்களுக்கு அதிகமாக வைரல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. அதுவே உங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி முன்னாடி தள்ளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு உங்கள் சேனலுக்குள்ளே இருக்கிற எல்லா வீடியோஸையும் அவங்க பார்க்குறாங்கன்னா யூடியூப்க்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் உங்கள் சேனலே பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஆடியன்ஸை அவங்க பிளாட்ஃபார்ம் உள்ளே வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ உங்களால் அந்த திறமை இருக்குது, உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்குது, நீங்கள் ஜனங்களை இப்போ அப்படியே கட்டி போட்டு வச்சுக்கிறீங்க உங்களுடைய அந்த யூடியூப்லேயே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் வீடியோ மட்டும் இல்லை உங்கள் சேனலே ப்ரொமோட் பண்ணணும். இதை மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வைரல் வீடியோ பார்க்கலாம். இப்போ இது மாதிரி முதல் விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க, கிளிக் த்ரூ ரேட் எடுத்துன்னு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஜனங்களை கடைசி வரைக்கும் பார்க்க வச்சு செஷன் வாட்ச் டைம்லேயே எடுத்துன்னு வந்துட்டீங்க, அவங்க வீடியோவை திருப்பி பார்க்குற மாதிரி எடுத்துன்னு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா இது மாதிரி ஜனங்க உங்கள் வீடியோ பார்த்துன்னு இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே உங்கள் வீடியோ யூடியூப் என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஆடியன்ஸுக்கு காமிக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த குறிப்பிட்ட அளவு ஆடியன்ஸுக்கு அது காமிக்கும் போது அவங்க கிளிக் பண்ணி உங்கள் வீடியோவை பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னு வச்சிங்களா, உங்களுடைய வீடியோ அங்கேயே ஃப்ளாப் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது. எந்த ப்ராப்ளமு, நீங்கள் வீடியோ போட்டோடனே ஒரு குறிப்பிட்ட அளவு வியூஸ் ஸ்டாப் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் மெயின் ரீசன். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே யூடியூப்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆடியன்ஸுக்கு காமிக்கும் போது அங்கே ஜனங்க உங்களுக்கு சூப்பராக கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா வீடியோ வைரல் ஆகிடும். அங்கே ஜனங்க கிளிக் பண்ணி பார்க்கலன்னா உங்களுக்கு வீடியோ ஃப்ளாப் ஆகிடும். இதுக்கு வீடியோ கட்சியில் எண்ட் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பெஸ்ட் டைம் ஃபார் அப்லோட் யூடியூப் வீடியோன்னு சொல்லிட்டு. அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுடைய வீடியோ நீங்கள் ஈஸியாக பூஸ்ட் பண்ண முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ஷார்ட்ஸை நம்ம எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணிவிட்டு வைரல் ஆக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். செம மெத்தட்ஸு. இது ஒன்றா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ ஏதாவது ஒரு வைரல் ஆகிடும். நம்ம சேனல்லேயும் நிறைய வீடியோஸ் வைரலாக இருக்குது ஷார்ட்ஸில், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க, இல்லாட்டா வைரல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு நம்முடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் மார்க் தருது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் மார்க் மேலே தான் நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஹோம் பேஜுக்கு போய்க்கலாம். ஹோம் பேஜில் போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்டார் சிம்பிள் தருது. ஸ்டார் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணி இங்கே ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் மேலே நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் சர்ச்சபிள் கண்டென்ட் போடுறீங்களா இல்லாட்டா ப்ரௌசர் ஃபீச்சரில் ஷார்ட்ஸில் ஃபீல்டில் வர மாதிரி வீடியோ போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே முடிவு எடுத்துருங்க. சர்ச்சபிள் கண்டென்ட்னு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லினுக்கிறேன் பார்த்தீங்களா, ஷார்ட்ஸ் வீடியோவை எப்படி நம்ம அப்லோட் செய்வது, ஷார்ட்ஸ் வீடியோவை எப்படி நம்ம வைரல் செய்வது, இதெல்லாம் ஜனங்க தேடும் போது கிடைக்கிற விஷயம். அதுவே உங்களுக்கு ஃபீல்டில் போகணும் இல்லாட்டா ப்ரௌசர் ஃபீச்சரில் போகணுன்னா நீங்கள் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் போடுறீங்க இல்லாட்டா பிளாக் போடுறீங்க இல்லாட்டா ஜனங்க சர்ச் பண்ணாமல் உங்கள் வீடியோவை பார்த்தோன்னே அவங்க ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ஒரு ப்ரௌசர் ஃபீச்சர் இல்லாட்டா ஷார்ட்ஸ் ஃபீல்டில் எடுத்துன்னு வர மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபன்னி வீடியோ போடுவாங்க இல்லாட்டா ஃபுட்டு சேலஞ்சு போடுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் உங்கள் ஃபீல்டில் எடுத்துன்னு வரலாம். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ முதல் மெத்தடு சர்ச்சில் வர மாதிரி எப்படி பண்ணுறது, செகண்ட் மெத்தட் ஷார்ட்ஸ் ஃபீல்டில் வர மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ சர்ச்சில் வர மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே சர்ச்சுக்கு போயிங்க. இந்த இடத்துல சர்ச்சில் போயிட்டு இங்கே இப்போ ஹவு டு வைரல் யூடியூப் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணுறேன்னு வச்சிங்களா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல ஷார்ட்ஸ் தான் காமிக்குது, அதுக்கப்புறம் தான் பெரிய வீடியோ காமிக்குது. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் தான் எங்கள் பெரிய வீடியோ காமிக்குது. அப்போ இந்த ஷார்ட்ஸில் அதிகமான வியூஸ் எதுக்கு வந்துக்குதுன்னு பாருங்கள். எங்கள் 1.1 crore வியூஸ் வந்துக்குதா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஷேர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. ஷேர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணதுக்கப்புறம் 2 மெத்தடில் நம்ம இந்த விஷயத்தை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும்.
முதல் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் ஒய்டி டூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒய்டி டூல்ஸ் மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே பேஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பேஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை நம்மளுக்கு எடுத்து வந்து கொடுத்துருச்சு. அதாவது டைட்டில் இருக்குது. இப்போ நம்ம இந்த டைட்டில் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். டைட்டில் காப்பி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இங்கே காப்பி டைட்டில்னு சொல்லிட்டு கொடுங்க. காப்பி டைட்டில்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்முடைய நோட் பேட் ஏதாவது ஓப்பன் பண்ணிங்க. நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இவங்க என்ன டிஸ்கிரிப்ஷன் எழுதுறாங்களோ அதே வந்து நீங்கள் காப்பி பண்ணலாம். இல்லாட்டா வந்து உங்கள் விருப்பம் தான், அந்த டைட்டில் மட்டும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போடலாம். போட்டுட்டு நம்மளுக்கு இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா, இங்கே பாருங்கள் காப்பி ஹேஷ்டேக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இந்த காப்பி ஹேஷ்டேக்ஸ்னால் கீழே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஹேஷ்டேக்ஸ், இந்த ஹேஷ்டேக்ஸை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி ஆல் ஹேஷ்டேக்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இது ஹேஷ்டேக் எடுத்துன்னு வந்து நம்முடைய நோட் பேடில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிட்டுமா? இப்போ நம்மளுக்கு டைட்டில் கட்டிடுச்சு. டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டைட்டிலே எடுத்து கீழே போட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஹேஷ்டேக் ரொம்ப முக்கியம். ஹேஷ்டேக் வந்து நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஒய்டி டூல்லேருந்து இது மாதிரி எல்லா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்துட்டோமா, டேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் சேனல் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த சேனல் டேக்ஸை வேணால் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதாவது கீவேர்டு தான் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கேருந்து எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். டேக்ஸை காப்பி பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். அப்படி இப்போ நம்மளுக்கு முதல்ல டைட்டில் என்ன போடணும்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் என்ன போடணும்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கீழே டேக் வந்து என்ன போடணும்னு நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சிங்களா? அதுக்கப்புறம் இந்த சேனல் உள்ள என்னென்ன பண்ணிக்கிறாங்க, என்னென்ன விஷயம் பண்ணிக்கிறாங்க, என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே குரோமுக்கு போகிறோம். குரோமில் போயிட்டு இங்கே MW மெட்டா டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த MW மெட்டா டேட்டா மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அது இப்போ நம்ம அந்த வீடியோ இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணி இங்கே ஷேர்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கூகுள் குரோமுக்கு வரோம். கூகுள் குரோமில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்தை பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். சப்மிட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அந்த வீடியோவில் வந்து அவங்க என்னென்ன மாதிரி விஷயம் பண்ணிக்கிறாங்களோ எல்லாமே வந்து இங்கே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த வீடியோனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல கூட நீங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து இங்கே பார்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா இங்கே பாருங்கள், இங்கே டைட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் டேக்ஸ், என்னென்ன டேக்ஸ் அவங்க கொடுத்துறாங்களோ எல்லாமே இருக்குது. இது மாதிரி இருக்குது. நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்படி கொஞ்சம் வரும். கீழே வந்துட்டு இங்கே பாருங்கள், திஸ் சேனல் ஆஸ் லைக்ஸ் டிசேபிள்டு. அதாவது லைக்கை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம புதிய யூடியூபர் என்பதால் நிறைய பேர் நம்ம லைக் போட மாட்டாங்க, நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங்கில் லைக்ஸை வந்து டிசேபிள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே வந்து என்னென்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் அவர் கொடுத்துக்கிறாரு, அதாவது பப்ளிக்கில் இருக்குதா, என்னென்ன விஷயம் கொடுத்துக்கிறான்னு சொல்லிடுது. நம்மளுக்கு கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி. இவர் என்ன கேட்டகரியில் வந்து சேனலை வந்து வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள் சேனல் கேட்டகரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து இவர் கொடுத்து வச்சுக்கிறாரு. இது மாதிரி உங்களுடைய சர்ச்சபிள் கண்டென்ட்டுக்கு தேவையான எல்லா மேட்டரையும் வந்து நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க. இது ஒரு மெத்தட் ஆயிடுச்சுங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சபிள் கண்டென்ட் இல்லைப்பா, இது வந்து ஃபுல்லாக ப்ரௌசர் பேஜில் போகிற மாதிரி இருக்குது, இல்லாட்டா வந்து ரேண்டமாக ஜனங்க பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு போய்க்கலாம். ஹோம் பேஜில் போயிட்டு இங்கே ட்ரெண்டிங் போகிறோம். ட்ரெண்டிங்கில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ட்ரெண்டிங் காமிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள் இந்த இடத்துல இப்போ இதுக்கு 11 லட்சம் பேர், 46 லட்சம் பேர்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கேட்டகரியில் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஃபேமிலி விலாகு, இல்லாட்டா வந்து இது மாதிரி சிங்கிங் போடுறீங்க, இல்லாட்டா டான்ஸ் போடுறீங்க, இது மாதிரி ஃபன்னி போடுறீங்க, இது பாருங்கள் எது மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது டான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் டான்ஸ் தான் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லிடுறேன். இது மேலே கிளிக் பண்ணுறோம். டான்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கிளிக் பண்ணுறோம் ஷேர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி இங்கே காப்பின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். காப்பின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே போயிட்டு நம்மளுடைய ஒய்டி டூலில் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கோன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னு வச்சிங்களா, அந்த சேனலுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் சேம் டைட்டில் அப்படியே காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே மட்டும் கொஞ்சம் ஏதாவது மாற்றுறதா இருந்தால் மாற்றுங்க. இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு மேக்கப் கேட்டகரியாக இருந்தால் இதை வந்து நீங்கள் தூக்கிட்டு இதே டைட்டில், இதே டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இதே கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி இது வைரலாக போயினுங்கிறதால உங்களது வந்து பின்னாடி வைரல் ஆகும். அதனால இந்த மேட்டரை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கினீங்களா? நெக்ஸ்ட் மேட்டருக்கு போயிடலாம் வாங்க. இப்போ நெக்ஸ்ட் மேட்டருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இங்கே யூடியூப் இது பார்த்தீங்களா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணுறோம். ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணி இங்கே வீடியோன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறோம். ஷார்ட்ஸ் இல்லை, வீடியோன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறோம். வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு எந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த ஷார்ட்ஸ் வீடியோ, அந்த ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க.
நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன் காமிக்குது. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, மியூசிக், அந்த மியூசிக் மேலே கிளிக் பண்ணுறோம். மியூசிக் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு 60 செகண்ட் உள்ளே இருந்தால் மட்டும் தான் மியூசிக் வரும், 60 செகண்டுக்கு மேலே இருந்தால் மியூசிக் வராதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் 1 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு பதில் 1 நிமிஷத்துக்கு உள்ள சின்ன வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு 30 செகண்ட் 40 செகண்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே போட்டேன். இங்கே சவுண்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், சவுண்டில் வந்து உங்களுக்கு அந்த மியூசிக் வந்து காமிக்கும். ட்ரெண்டிங்கான மியூசிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஏதாவது கொடுக்கலாம், வைரல்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், ஷார்ட்ஸ் வைரல்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இது மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நம்முடைய நோட் பேடில் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா. இங்கேருந்து ஒரு டைட்டில் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கே வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸ் வைரல் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே டன் சொல்லிட்டு கொடுத்துட்டு இதை எடுத்துன்னு வந்து இப்படி கொஞ்சம் அப்படி மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டோமா. இப்போ உங்களுக்கு ஃபில்டர் வேணும், இல்லாட்டா வந்து ஏதாவது ஆப்ஷன் வேணும்னா இங்கே நீங்கள் கொடுத்துக்குங்க. கொஸ்டின் ஆன்சர் வேணும்னா கொஸ்டின் ஆன்சர் கொடுங்க, இல்லாட்டா போல் வேணும்னா போல்னு கொடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரெண்டிங் சாங்கை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், சைடில் வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சவுண்டை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு உங்கள் ஒரிஜினல் சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் பெருசாக வீடியோ இருக்கிறதால அது உங்களால் காமிக்க முடியல. ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணது ப்ராப்பர்லின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ தான் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் காமிக்கணும். இங்கே பாருங்கள், இதில் பென் சிம்பிள் தெரியுது. இந்த பென் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தை ஆட் பண்ணணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இங்கே கரெக்டான ஒரு தம்ப்லைனை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணுங்கள். இது மாதிரி நம்மளுக்கு இந்த தம்ப்லைன் நல்லா இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேக் வரேன். பேக் வந்துட்டு டிஸ்கார்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே டைம் லைனுக்கு போகிறோம். டைம் லைனில் போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேருந்து எது வரைக்கும் வேணும்னு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்படி இது மாதிரி தம்ப்லைன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் நீட்டாக. இங்கே இது மாதிரி வச்சுங்க. இது மாதிரி கரெக்டாக ஓகே ஆயிடுச்சுங்களா. இப்போ இந்த டைம் லைனுக்கு பார்த்தீங்களா, இது நீங்கள் இப்படி எடுத்து வந்து இப்படி பார்க்குறீங்கன்னு வச்சுங்களா, டக்குன்னு ஷார்ட்ஸ் வைரல் ட்ரிக்குன்னு சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம இப்படி இங்கே வருது, இது மாதிரி வந்துச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து இங்கே பென் சிம்பிள் தருப்பாருங்க, இதுதான் முக்கியம். பென் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போ நம்ம கரெக்டாக அந்த தம்ப்லைனை வந்து செட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ப்ரௌசர் பேஜில் நம்ம தேடின உடனே கிடச்சிச்சு பார்த்தீங்களா. அப்போ நம்மளது ஷார்ட்ஸ் வைரல்னு சொல்லிட்டு யாராவது தேடிக்கிறாங்க, நம்மளது அங்கே அது மாதிரி தம்ப்லைன் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. தம்ப்லைனை வந்து மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தம்ப்லைன் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வந்து இங்கேருந்தே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னா இங்கே வந்து நம்முடைய டைட்டில் வந்து இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல டைட்டில் இருக்குது. இந்த டைட்டில் நம்ம காப்பி பண்ணி எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே பப்ளிக்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அன்லிஸ்டட்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. எப்படி பப்ளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இப்போ அன்லிஸ்டட் வச்சிட்டிங்களா. இங்கே வந்து லொக்கேஷன், அதுக்கப்புறம் மேட் ஃபார் ஆடியன்ஸ்னு பார்த்தீங்களா, இது நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எஸ்ஸாக இருந்தால் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி உங்கள் வீடியோ அடுத்தடுத்து ஜனங்களை பார்க்க வைக்கணும்னா இந்த இடத்துல ரிலேட்டட் வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோ ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீடியோவை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும். இது மாதிரி நான் வந்து ரிலேட்டட் வீடியோவை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த வீடியோ தான் நம்ம பேசணுங்கிறதால நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சாம்பிளுக்கு இங்கே ரிலேட்டட் வீடியோ வந்து காமிச்சிட்டேன். இப்போ இங்கே டேக் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு கரெக்டாக ப்ராடக்ட் ஏதாவது இருந்துச்சு அது உள்ள அப்படின்னு சொன்னால் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்ட் ஏதாவது இப்போ நான் என்ன பண்ணுறேன், வாட்ச்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நம்ம இங்கே வாட்ச் கட்டினுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வாட்ச் வந்து நம்ம இங்கே சர்ச் பண்ணி பார்க்கலாம். கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இங்கே டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ டேக்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அலோ ரீமிக்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து அலோவ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பேக் வரும். பேக் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஆல்டர்ட் கண்டென்ட்னு சொல்லிட்டு காமிக்குது. நம்ம ஆல்டர்ட் கண்டென்ட்னா இங்கே நோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஆல்டர் கண்டென்ட் யூஸ் பண்ணல. ஏதாவது நீங்கள் ஏஐ பற்றி யூஸ் பண்ணுறீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ ஒருத்தர் விஷயம் ஆயிடுச்சிங்களா. ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஒயிட் ஸ்டுடியோவில் போய்ட்டு நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். அதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்லோட் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். அப்லோட் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே இது வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், இங்கே அப்லோட் ஆகின்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் ஸ்டுடியோவில் போய்ட்டு ஒரு சில விஷயங்கள் செய்யணும். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒயிட் ஸ்டுடியோவில் நம்ம ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் ஆகினுக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். எடிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யணும். அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்கள், மோர் டேக்ஸ். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைக்ஸ்க்கு பார்த்தீங்களா, லைக்ஸ் காமிக்கணும் வேணாமான்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு புது சேனல் என்பதால் எத்தனை பேர் நம்ம வீடியோவில் வந்து லைக் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்காது. அதனாலே நம்மளுக்கு நிறைய வியூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, டேக்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே காப்பி பண்ணி வச்சிருந்த மாதிரிங்க மேட்ரு. இந்த டேக்ஸை நம்ம ஒன்று பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம இங்கே டேக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிட்டோமா. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பேக்குன்னு சொல்லிட்டு வந்துக்கலாம். பேக் வந்துட்டு நம்ம சேவ் கொடுத்துக்கலாம்.
சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஒரு நிமிஷம், இங்கே 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம எடிட்டுக்கு போகிறோம். எடிட்டில் போய்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம நோட் பேடில் வந்து எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, இந்த நோட் பேடில் எடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து அப்படியே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனை வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். டிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஹேஷ்டேக்கை நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஹேஷ்டேக் நம்ம அப்போ காப்பி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஹேஷ்டேக் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறோம். இப்படி காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு இங்கே இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, சிம்பிளாக வந்து நம்மளுது ஓகே ஆயிடுச்சு டிஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம பேக் வரோம். பேக் வந்துட்டு இங்கே வந்து சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். சேவ்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுது தம்ப்லைன் வந்து இங்கே செட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எடிட் மேலே கிளிக் பண்ணுறேன். எடிட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுது இங்கே தம்ப்லைன் வந்து செட் ஆகிட்டு இருக்குது. ஷார்ட்ஸ் வைரல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட்ராக்டிவான ஒரு தம்ப்லைன் ஆயிடுச்சு. இங்கே வந்து டைட்டில் வந்து சூப்பராக ஆயிடுச்சு, டிஸ்கிரிப்ஷன் வந்து சூப்பராக ஆயிடுச்சு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டேகை வந்து ஆட் பண்ணிட்டோம். டேகை ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாமே வந்து செட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அன்லிஸ்டட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அன்லிஸ்டட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பப்ளிக் பண்ணதுன்னா இந்த மாதிரி பப்ளிக் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடும். பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் நவுன்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நீங்கள் இது மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் இங்கே வந்து 11 வீடியோன்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ இந்த வீடியோ மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் டேரெக்டாக யூடியூப்லேருந்து கூட போய்ட்டு இது மாதிரி ப்ளே பண்ணி ஒரு முறை பாருங்கள். ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வியூஸ் வந்துக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். இங்கே கமெண்ட்ஸ் வந்து எத்தனை கமெண்ட்ஸ் வந்துக்குதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோ வந்து வைரல் ஆகும். இது மாதிரி நீங்கள் எந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து எந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணால் கரெக்டாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நல்ல வியூஸ் வரும்னு சொல்லியிருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பார்த்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.